நான் மிஷா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கணும் வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோ தான் நினைக்கிறேன். ஸோ யூடியூப் இதோட எண்ட் ஆகும். ஏன்னா வந்து நாளைக்கு ரிசல்ட் வந்து +2க்கு. ஸோ நானும் +2 எக்ஸாம் எழுதிறேன். ஸோ என் ரிசல்ட்டும் அதை பார்ப்பாங்க. வீடியோவில் பொறுத்தவரை நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மழை பண்ணி சேனலில் போடுங்க. அப்போ ஒரு வீடியோ ரெசிவ் நோட்டிஃபிகேஷன் சார். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இதான் கடைசி வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அதனால் இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ வீடியோ போடுவோமா போட மாட்டோமான்னு தெரியாது. அது ரெண்டாவது விஷயம். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் 10th படிச்சிருந்தேன். எப்பவுமே நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஜாலி நோக்கி தான் நான் ஓடுவேன் எப்பவுமே. ஸோ அது எந்த இடத்துல என்ன சந்தோஷமாகவும் ஹாப்பினஸ் எங்கே இருக்குமோ அங்கே தான் நான் அது போவேன். ஸோ என்றைக்கும் நான் ஒரு நாள் வந்து படித்து மேலே வரணும் நான் நினச்சதே இல்லை நான். ஸோ அப்படி ஜாலியாக இருந்தது தான் 10th ஜாலியாக இருக்கும்போது அதேமாதிரி நாளைக்கு ரிசல்ட் வரும்போது 10th ரிசல்ட்டும் வந்துச்சு. 10th ரிசல்ட் வரும்போது பார்க்கும்போது வந்து 4 சப்ஜெக்ட் அரியர் இருக்கும்போது கூட எனக்கு அந்த ஃபீல்லே இல்லை. என்னடா நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இவரை அடுத்த கட்டத்துக்கு என்ன போவோம் நம்மளுக்கு அப்படி கூட நான் யோசிக்கல. ஒருக்கா பார்த்துக்கலாம், 4 சப்ஜெக்ட் தானே, அட்டெம்ப்ட் ஒன்று அதை போட்டு எழுதிக்கலாம்னு தான் நினச்சோம் நாங்கள். ஸோ வந்து நான் அதுமாரி தான் அட்டெம்ப்ட் போட்டு எழுதும் போது நிறைய பேர் திட்டினாங்க. நிறைய பேர் என்னடா எவ்வளோ அட்டெம்ப்ட்டு கூட சுற்றுற பசங்களே அவனுங்க வந்து பாஸ் ஆகிட்டானுங்க, எல்லாம் பாட்டு மாதிரி பாஸ் ஆகிட்டானுங்க. நான் மட்டும் ஃபெயில் என்ன சொன்னானுங்க, என்னடா 4 சப்ஜெக்ட் அரியர் ஆள் தான், நீ எல்லாம் உயிர் வாழ்றதே வேஸ்ட்டு, அட்டெம்ப்ட் கூட போடாத, அவனை மாடு மேய்ச்சிரு அப்படிலாம் நிறைய பேர் திட்டினாங்க. ஸோ நிறைய பேர் கஷ்டத்தை தாண்டி எங்கள் அப்பா ஒன்றும் இல்லை போடு ஏது, எவ்வளோ பேர் என்ன சொன்னான்னு அவங்க கூட வந்து நிற்க போகிறான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போட சொன்னது ஏதுன்னு. ஸோ 4 சப்ஜெக்டை ஒரே மாதத்தில் கிளியர் பண்ணேன். ஸோ 4 சப்ஜெக்ட்லேயும் அந்த ஒரு மாதம் படிக்கும்போது கூட என் ஃப்ரெண்டு வேறு இருந்தான். 1 to 5th வரையும் நாங்கள் ஒன்றா படித்தோம். ஸோ 6th-லேருந்து 10th வரையும் அவன் வேறு ஸ்கூல் நான் வேறு ஸ்கூலு. ஸோ எப்பவுமே அவன் கூட இருக்கும்போது ஜாலியாக தான் இருப்பேன். ஸோ அதுவும் தாண்டி அவனுக்கும் அரியரு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் டியூஷன் படிக்கும்போது 2 பேரும் ஒன்றா இருந்தோம். அப்போ கூட தான் நாங்கள் ஜாலியாக இருந்தோம். அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அம்மா அப்படின்னு. ஸோ அவங்க கூட சுத்தமாக கூட நிறைய பேர் கலாச்சாரம் கூட சுற்றுறீங்களே, என்னடா எவ்வளோ அரியரு, நீ எவ்வளோ அரியரு, எது ரணிலாங்கிறீங்க, அதுதான் ஊர் வர்றீங்க, மாடு வச்சுருங்க, நீ ஒரு 50,000 கொடு, நீ ஒரு 50,000 கொடு, 2 மாடு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்லாம் கலாச்சானுங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் மாமா ஒன்றும் இல்லை மாமா எழுதலாம் அவங்களாம் சொன்னேன். அந்த ஒரு மாதத்தில் நம்ம வச்சு நம்ம எழுதி அவனுக்கு நமக்கு அது அவங்களோட அதிகமாக மார்க் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அவனும் படிக்க ஓடனான், நானும் படிக்க ஓடணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனை சொன்னான், அவன் செஞ்சு எனக்கு சொன்னான். ஸோ அப்படி நாங்கள் 2 பேரும் நல்லா படித்து தான் ஸோ ஒரே மாதத்தில் 4 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணேன். ஸோ அவனுங்களோட அவனுங்களாம் வந்து 200, 210, 213 தான் எடுத்தாங்க. ஸோ அவனுங்களாம் தாண்டி ஒரே அட்டெம்ப்டில் ஒரே மார்க் ஷீட்டில் 300 மார்க் எடுத்தோம். அவன் வந்து 310, நான் வந்து 300. அந்த மாதிரி 300 மார்க் எடுத்துகிட்டு எல்லாம் கம்மி ஆகிட்டாங்க. பேசணும் பின்னாடி பேசினவங்க, சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டானுங்க. என்னடா ஒரு வருஷம் படிக்காததை ஒரே மாதத்தில் படித்து 4 சப்ஜெக்ட் கிளியர் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சானுங்க. இப்போ எல்லாம் என்னை பார்த்து ஒரு மேலே பார்த்துட்டு பார்க்குற மாதிரி போகிறானுங்க, வேணா இவங்ககிட்ட வம்பு வச்சுக்க வேணாம் சொல்லிட்டு. ஸோ அப்படி படித்து திரும்பியும் +1 சேர்ந்தேன். +1 சேர்ந்துட்டு காட்டினேன் அவங்ககிட்ட, +1 நானும் சேர்ந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. +1 சேர்ந்தவொடனே அதேமாதிரி +1 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதில் வந்து +1 வந்து 10th வந்து 4 அரியரு, +1 வந்து 3 அரியரு. ஸோ 3 அரியர் இருக்கும்போது கூட வெளியெல்லாம் யார்கிட்ட சொல்ல, நான் எல்லாருக்கிட்ட பாஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டேன், வெளியே யார்கிட்ட அட்டெம்ப்ட் சொல்ல. ஸோ வீட்டில் பார்த்தேன், எங்கள் அண்ணன் தான் பார்த்தான். எங்கள் அண்ணன் பார்த்தோன்னே 3 அரியர். எங்கள் அண்ணன் கலைய ஆரம்பிச்சிட்டான், நீ எதிராக உயிரோடு எடுக்கிற, செத்துடுறா, எதிராக எங்கள் அப்பா அவனுக்கு எதிராக நீ கெடுக்கிற, செத்துடுறா, எங்கள் ட்ரெயினில் ஊந்து செத்துடுறேன் அப்படி எங்கள் அண்ணன் சொன்னான். ஸோ அது வந்து எங்கள் அண்ணன் சொன்னது வந்து யாருக்குமே தெரியாது, என் மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது. அது எவ்வளோ பேர் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. அதுமாதிரி சரி நான் ஒன்றும் இல்லை அட்டெம்ப்ட் போட்டு எங்கள் சார் தான் வந்து கல்வியோட சார் தான் வந்து சொன்னார், பா ஒன்றும் இல்லைப்பா +1 ஒன்றும் இல்லை ஏது அட்டெம்ப்ட் போட்டு ஏது அப்படின்னாரு. ஸோ திரும்பியும் அந்த ஒரு மாதத்தில் படித்தேன், 3 இதுவும் கிளியர் பண்ணிட்டு திரும்பியும் +2ல் இந்த 2 வருஷம் பண்ணதை திரும்பியும் +2ல் பண்ணோட நான் நினச்சிவிட பார்க்கல. ஏன்னா நான் வந்து 2 வருஷம் அட்டெம்ப்ட் தான், சரி +2ல் நல்லா படித்து நல்லா மார்க் எடுப்பான் அப்படின்னு எல்லாம் நம்புகிறாங்க. ஸோ நான் இது நினச்சிவிட பார்க்கல. ஒரு நாள் 2 வருஷம் அரியர் வச்சிட்டோம், சும்மா அந்த சரி எதுக்காக பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுமாதிரி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் படிக்க பக்கமே போனதில்லை இது வரைக்கும். ஸோ மந்த்லி ஆஃப்லி எல்லாத்துலேயும் ஏன்னா மார்க் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயும் அரியர் தான் இருக்கும். ஒன்றுத்துலேயும் நம்ம படித்து மேலே வரணும்னு சொல்லிட்டு போனதில்லை. அதுதான் படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வரல. ஸோ அதனால தான் இப்போது நாளைக்கு ரிசல்ட் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ அடுத்து என்ன ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் இவங்க சொன்னதை உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரில. ஸோ நாளைக்கு இதோட அடுத்த வீடியோ வருமா வராதான்னு தெரில. அதில் இவ்வளோ பேர் கலாச்சாங்க. ஐ மீன் ஒருத்தன் படித்து நல்ல மார்க் எடுக்கலான்னா அவன் படிப்பு பக்கம் தான் போவான். ஸோ எனக்கு அதெல்லாம் படிப்புலாம் தெரியாது. நான் படிக்கணும், படித்து நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகலாம், எனக்கு எதுவும் ஆசை இருக்காது. ஸோ வந்து என்னென்னா எதுலலாம் ஒன்று யூடியூப்லேயோ
ஏன்னா வந்து எனக்கு எலக்ட்ரிஷியன் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. ஸோ எலக்ட்ரிஷியன்லேயே ஒரு யூடியூப்லேயோ ஸோ நல்லா இது ரெண்டுத்துலேயும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதில் எதனா நம்ம பெரிய ஆள் ஆகி எல்லாரும் முன்னாடி காட்டணும்னு சொல்லிட்டு நான் தான். ஸோ நிறைய பேர் வந்து +2 அதிகமாக மார்க் எடுத்துகிட்டு நல்ல காலேஜ் போய் நல்ல வேலைக்கு போய் 1 லட்சம் சம்பாதிப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது. யூடியூப்லேயோ ஒரு எலக்ட்ரிஷியன் ஏதோ ஒன்று இதில் இதாக வரணும். ஸோ 10th முடிச்சுனா தான் நான் எங்கள் வீட்டில் சொன்னேன் டிப்ளமோ அந்த மாதிரி என்ன படிக்கிறேன்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் இல்லை +1 +2 படி அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை வசம் தான் நான் இவ்வளோ நாள் படித்தேன். ஸோ அதான் இதோட நாளைக்கு ரிசல்ட்டு. ஸோ நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரில. ஸோ இந்த ஒரு மாதம் இந்த பார்க்கில் ஒரு மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. ஒரு மாதம் இந்த பார்க்கில் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நிறைய பேர் அண்ணனுங்க தம்பிங்க எல்லோரும் பார்த்தேன். எல்லோரும் கூட சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டேன். ஸோ அந்த ஜாலி திரும்பி தொடருமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு ரிசல்ட்டு வர 6ஆம் தேதி. ஸோ 6ஆம் தேதி யார் வாழ்க்கை எப்படி மாறுமோ, அவங்க ஃபெயில் ஆகிட்டு என்ன சூசைட் பண்ணுவானோ இல்லை எங்கன்னா போய் என்ன பண்ணுவானோ. நிறைய பேர் காலேஜ் கிடைக்காத சூசைட் பண்ணுறாங்க. ஸோ யார் எப்படி இருப்போம்னு தெரில. ஸோ எனக்கும் அதுதான் அதுக்கப்புறம் 6ஆம் தேதி அப்புறம் போடுவேனா வீடியோ போடுவேனா போட மாட்டான்னு தெரில. இப்போ எல்லாம் வேலை காட்டானுங்க எல்லோரும் இப்போ நம்ம ரிசல்ட்டு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸுங்களே என்ன சொல்கிறாங்கன்னா 3 வீடியோ போட்டேன் அடுத்த வீடியோ எப்போ அதுதான் கேட்குறாங்க. நிறைய பேர் அதாங்க அடுத்த வீடியோ எப்போ மாமா ஏன்னா அடுத்த வீடியோ எப்போ போட போகிறேன் அடுத்த வீடியோ இன்னும் நல்லா கொஞ்சம் போடு நீ இதுவாகிடுவேன் ப்ரியல் ஆகிடுவேன் அதுதான் சொல்கிறாங்க யாரும். என்ன படிப்பேன் கூட யாரும் கேட்கல என்கிட்ட. என்ன படிப்பேன் காலேஜில் என்ன படிப்பேன் என்ன கோர்ஸ் எடுக்க போகிறேன் கூட யாருமே எதுவும் கேட்கல. அடுத்த வீடியோ யூடியூப்ல என்ன போட போகிறேன் அதுதான். எங்கே பார்த்தாலும் 60 எங்கே பார்த்தாலும் ஐ கைஸ் அந்த ஒரு ஐ கைஸ் சொன்னால் தான் எங்கே போனாலும் அந்த ஒரு மரியாதை மாரி எனக்கு ஐ கைஸ் இப்போ எங்கே போகிறோன்னா அது எல்லோரும் அந்த சொல்கிறாங்க. ஸோ மனசில் அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு 3 வீடியோவில் போட்டு இவ்வளோ ட்ரெண்ட் ஆனது எவ்வளோ இருக்கும். ஸோ அதேமாதிரி 3 வருஷம் படிச்சது யாரும் கேட்கல இப்போது. ஆனால் 3 வீடியோ போட்டு தான் கேட்குறாங்க. ஸோ பார்க் வீடியோவில் வந்து நிறைய பேர் சந்தோஷமாக நிறைய பேர் வந்தாங்க. ஸோ 2 வருஷம் நான் கடவுளுக்கு கும்பிட்டேன். ஸோ கடவுளுக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெயிலான வருஷம் நான் கடவுளை எதுவுமே திட்டல. ஸோ இப்படி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் நினச்சேன். ஒன்றும் இல்லை இப்போ 3வது வருஷமாக நான் இருப்பேன் கடவுள் வசம். நான் சாப்பிட்றதுக்கும் கடவுள் வசம் நான் விசுவாசமாக இருப்பேன். அதனால் வந்து யாரும் அதை தப்பாக நினைக்காதீங்க. அதுதான் ஒரு மாதம் ஜாலியாக இருந்தேங்க. நாளைக்கு ரிசல்ட்டு அதோட என்ன மாறப்போகுது. ஸோ யூடியூப் சேனலில் எடுக்க மாட்டேன்னா சரியில்லை. ஸோ வீட்டில் சொல்லாமல் நான் யோசிக்கிறேன் நான் விட்டுருங்க நான் யூடியூப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் பார்க்குறேன். எங்கள் வீட்டில் விட மாட்டுறாங்கண்ணா இப்படினாலும் கற்றுவாங்க. ஸோ அந்த வீடியோவும் எடுத்து போடணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ரிசல்ட் வரேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ எவ்வளோ பேர் என்ன திட்டுவாங்கன்னு தெரில. ஃபோனை வந்து கத்துறானுங்க எல்லாம். ஃபோன் அதுக்கே சொல்கிறாங்க அதெல்லாம் இதுவே நீ அரியர் வச்சிட்டேன்னா அதெல்லாம் ஃபோன் எடுத்து உள்ள பீரோவில் வச்சுருவாங்க இல்லை ஃபோன் எடுத்து அப்போ என்ன செகண்ட் ஹேண்டில் விற்றுருவாங்க. அதெல்லாம் விற்க முடியாது. நான் கஷ்டப்பட்டு நான் வாங்கினேன் 2 வருஷம் நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு கூட இருந்தால் தெரியும். 2 வருஷம் நான் கஷ்டப்பட்டு இந்த ஃபோனை வாங்கினேன். ஸோ யாரும் ஃபோன் வாங்கி கொடுக்கல வாங்கி கிஃப்ட்டும் பண்ணல. நான் 2 வருஷம் கஷ்டப்பட்டனால எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. ஸோ அதனால் தான் எப்பவுமே கைஸ் வந்து வீடியோ எடுத்தும்போது ஃபோன் வந்துச்சு. ஸோ நல்ல வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ என்ன கடைசியில் என்ன சொன்னேன்னு தெரில. எல்லோரும் ஃப்ளோவில் வந்துச்சு அப்படியே சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இது வீடியோ என் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான். ஸோ வந்து எல்லாம் இந்த ஒரு மாதம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைபர் ஒரு 300 ஏற்றுனீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கைஸ். இதோட ரிசல்ட் அப்போ வருவானா வரமாட்டான்னு தெரில. வீடியோ எடுக்க மாட்டோம்னு தெரில. ஸோ எல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டு நாங்கள் எடுக்கிறோம் வேர்வை சிந்தி. ஸோ அது வந்து யாருக்கும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா யாருக்கும் ஏன் வெயில் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. யாரும் அது எடுத்து போட மாட்டேறான் ஸ்டோரி. இந்த வரைக்கும் யாருமே இந்த ஸ்டோரி போடல. என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு அவள் தான். கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்ற ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் அவள் தான். அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் சப்போர்ட் பண்ணி போடுறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்டா எல்லாம் கூட இருந்ததுக்கு. ஸோ ஃபைட் சீனு அந்த 3 வீடியோ எடுத்தது. ஸோ வெயில் எடுத்தது கூப்பிட்டதுக்கு வந்து நன்றி. ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாம் நன்றி. ஸோ இதுவே அடுத்த வருமானு தெரில. ஸோ ரிசல்ட் அப்புறம் பார்க்கலாம். பை கைஸ்.